வணக்கம்மா. 10ஆம் வகுப்பு தமிழ். நம்முடைய தமிழ் சொல் வளம் இதிலிருந்து கற்பவை கற்றபின் பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது துணைப்பாடம் உரைநடையின் அலைநலன்கள் இதில் இருக்கக்கூடிய கற்பவை கற்றபின் பார்க்கலாம். சரியாம்மா? கற்பவை கற்றபின் இருக்கா? நீங்கள் படித்தவற்றுள் நினைவில் நீங்கா இடம்பெற்ற இலக்கிய தொடர்கள் நயங்களை எழுதுக. இப்போ இலக்கிய தொடர் இடம்பெற்றுள்ள நயம். இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல வந்தாவே அது ஊமை அணி, ஊமைன்னு சொல்லுவீங்க. இதே போல் கீழே இருக்கு இல்லையா, அது என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். பசுமரத்தாணி போல அது ஊமைன்னு சொல்லுவாங்க. பசுமரத்தாணி போல அது ஊமை எழுதிட்டு பசுமரத்தாணி போல எழுதிட்டு இடம்பெற்றுள்ள நயம் ஊமை எழுதுறீங்க. விழிக்கையல் உருவகம், விழிக்கையல் உருவகம் எழுதுறீங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் எதுகை. அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் இப்போ எதுகைன்னு சொல்லுவேன். இப்போ வருது, இப்போ எதுகை வருவேன் இருக்க. எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் மோனை. இது மாதிரி நயங்கள் எடுத்து எழுதணும். சரியாம்மா? இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது எழுத்து சொல். இதற்குள்ளே உனக்கு இலக்கணம் உனக்கு தெரியும். இதிலிருந்து கற்பவை கற்றபின் பார்த்துக்கலாம். சரியாம்மா? இதில் கற்பவை கற்றபின் இருக்கும்போது தேன், நூல், பை, மலர், வா இத்தனிமொழிகளுடன் சொற்களை சேர்த்து தொடர்மொழிகளாக்குக. இப்போ இருக்க தனிமொழி தான் தேன். அப்போ என்ன தேன் எடுத்தான். இப்போ தனிமொழி தான் தேன் என்பது தனிமொழி. அப்போ தொடர்மொழியாக இருக்கும்போது எடுத்தான் என்பது தொடர்மொழி சேர்த்துழுது. அப்போ என்ன எழுதுவேன்? தேன் எடுத்தான். சரியா? நூல் படித்தாள். அப்போ நூல் என்பது படித்தாள் என்பது எழுதுவீங்க. பையை தைத்தாள். பை என்பது பையை தைத்தாள். இதனுடைய மலர் வாங்கினாள் எழுதிடும் இல்லையா. வந்து நின்றான். அப்போ வான என்ன சொல்ல? வந்து நின்றான். மறுபடியும் சொல்கிறேன். தேன் எடுத்தான், நூல் படித்தாள், பையை தைத்தாள், மலர் வாங்கினான், வந்து நின்றான். இது எழுதிடுவீங்க இல்லையா. சரியா? வினை அடியை விகுதிகளுடன் இணைத்து தொழிற்பெயர்களாக உருவாக்குக. இப்போ இருக்கு இல்லையாமா. அப்போ என்ன சொல்லுவ? கீழே உதாரணமாக காட்சி, காணுதல், காணல், காணாமை. அதே மாதிரி சிரி வச்சு எப்படி எழுதுவீங்க? வினையோட படிப்பு, படித்தல், படிக்காமை எழுதுறீங்க. அடுத்தது பார்க்கக்கூடியது படி 10 முன்னாடி படி என்றால் படிப்பு, படித்தல், படிக்காமை எழுதிடுவீங்க. சரி எழுதிட்டோம். தடுத்து, தடுத்தல், தடுக்காமை எழுதிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன். கான் சொல்லியாச்சு. சிரி பார்க்கும்போது சிரிப்பு, சிரித்தல், சிரிக்காமை எழுதிடுங்க. படிப்பேட்டான சொல்ல படிப்பு, படித்தல், படிக்காமை எழுதிங்க. தடு கேட்டால் தடுத்து, தடுத்தல், தடுக்காமை எழுதிடுங்க. இது கேட்டாலும் எழுதுறீங்க. சரியா தாங்க? சரி, அடுத்து பார்க்கக்கூடியது இது தனிமொழி தொடர்மொழி ஆகியவற்றை கொண்டு உரையாடலை தொடர்க இருக்குல்லாமா. சரி, அதற்கு அண்ணன் வந்துட்டு எங்கே செல்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. இது தொடர்மொழி. தம்பி தனிமொழி எவ்வாறு எழுதுவீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவேன்? கடைக்கு. எங்கேன்னா கடைக்கு எழுதுவீங்க. அண்ணன். சரியா? அங்கே என்ன வாங்குகிறாய்? அண்ணன் கேட்கும்போது அங்கே என்ன வாங்குகிறாய், அங்கே என்ன வாங்குகிறாய். தம்பி, அதுக்கு தம்பி வந்துட்டு தேங்காய் வாங்குகிறேன். இப்போ என்ன சொல்ல? தம்பி வந்து தேங்காய் வாங்குகிறேன். அண்ணன் இருக்குல்லே. அண்ணன் கேட்டு எதற்கு அப்படின்னு கேட்குறான். தம்பி வந்துட்டு கோயிலுக்கு அப்படின்னு கேட்ட. அண்ணன் எந்த கோயிலுக்கு கேட்ப இல்லையா. எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டியது இருக்குது, எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் அப்போ தம்பி வந்துட்டு குண்டத்தூர் கோயிலுக்கு, குண்டத்தூர் முருகன் கோயிலுக்கு இப்படின்னு சொல்லி தனிமொழி எழுதலாம். இது எளிமையான முறையில் எழுதலாம். அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, இன்னொரு கேட்கலாம். அண்ணன் எங்கே செல்கிறாய்? தம்பி கடைக்கு எழுதிடுவேன். அண்ணன் கடையில் என்ன வாங்குகிறாய்? அண்ணன் கடையில் என்ன வாங்குகிறாய்? தம்பி புத்தகம் வாங்கிறேன். அண்ணன் புத்தகமா கேள்விக்க. தம்பி கணக்கு புத்தகம். அண்ணன் கணக்கு புத்தகம் தொலைந்து விட்டதா? தம்பி ஆம். இப்படி வச்சு எழுத வேண்டியதே இருக்குது. சரியாம? இது மாதிரியும் நாம் எழுதலாம். 2 விதமாக சொன்னது 2 விதமாக எழுதலாம். சரியானது. சரி, அடுத்து பார்க்கலாம். 4வது அடிக்கடி கேட்கக்கூடிய வினா. 4வது இருக்கிற கற்பவை கற்றபின் 4வது இருக்கிற ரெட்லைன் இருக்கக்கூடியது எல்லாம் பார்த்துக்கோங்க. 2வதும் கேட்பாங்க. 3வது இதில் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. இது கேட்கக்கூடிய வினா இருக்கும். மழை என்னை அடிக்கடி அழைக்கும். மலை மீது ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன்,
மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். இத்தொடர்புள்ள வினைமூட்டுகளை தனியே எடுத்தெழுதி தொழிற்பெயராக மாற்றுக. வினைமூட்டுனா ஒன்று தெரியும், செயலானது முட்டடைஞ்சதை குறிக்குதால் அது வினைமூட்டு. என்னென்ன செயல்? அழைக்கும், இது செயல் முட்டடைஞ்சிருச்சு. ஏறுவேன் முட்டடைஞ்சிருச்சு. அமர்வேன் முற்றடைஞ்சிருச்சு. அமர்தல் என்பது சரிங்க. அடுத்து பார்ப்பேன், வினையை குறிக்க. பார்ப்பேன் என்பது பார்த்தல் சொல்லுவேன், இதில் வினையை குறிக்கக்கூடியது. அப்படி சுற்றும் முற்று பார்ப்பேன், மன அமைதும் எய்தும். இதற்குள்ள இந்த வினை முற்றை நாம் என்ன பண்ணணும், என்ன மாற்றணும், தொழிற்பெயராக மாற்றணும். தொழிற்பெயர் தல் வந்தாவே அது தொழிற்பெயரை குறிக்கிறது. அப்போ பார்க்கும்போது அழைக்கும் என்பது எவ்வாறு சொல்ல தொழிற்பெயர்? அழைத்தல். அழைக்கும் என்பதை வினைமுற்று, அழைக்கும் என்பது என்னது? வினைமுற்று. அதை எவ்வாறு தொழிற்பெயராக மாற்றுவீங்க? அழைத்தல். சரியா? ஏறுவேன் என்பது வினைமுற்று, எவ்வாறு தொழிற்பெயர்? ஏறுதல். இருக்கா? அமர்வேன் என்பது எவ்வாறு தொழிற்பெயராக மாற்றுவீங்க? அமர்தல். பார்ப்பேன் என்பது என்ன சொல்லுவது? பார்த்தல். சரி, எய்தும் என்பது எய்தல். சரி, வினைமுட்ட தொழிற்பெயராக மாற்றும் போது தள் விகுதி வரும். இப்போ தள் போட்டாவே தொழிற்பெயராக மாற்றக்கூடியது. வினைமுற்றை தொழிற்பெயராக மாற்றினா தள் விகுதி போட்டு எழுதணும். சரியாமா? இப்போ அழைக்கும் என்பதை அழைத்தல் சொல்லுவேன், ஏறுவேன் என்பது ஏறுதல் சொல்லுவீங்க, அமர்வேன் என்பது அமர்தல், பார்ப்பேன் என்பது பார்த்தல், எய்தும் என்பது எய்தல். தள் வந்தவே இது தொழிற்பெயர் விகுதி. சரியாமா? அடுத்த 4வது, அடுத்து கட்டு, சொட்டு, வழிபாடு, கேடு, கோரல். தொழிற்பெயர்களை வகைப்படுத்த என்னென்ன தொழிற்பெயர்களை வருது? முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்து தொழிற்பெயர். முதல்னா இயல்பாக இருக்கக்கூடியது, திரிந்துனா அந்த எழுத்தானது திரிந்து வரக்கூடியது முதல்நிலை திரிந்து தொழிற்பெயர். கட்டு, சொட்டு, வழிபாடு என்பது முதல்நிலை தொழிற்பெயரில் எழுதிடுவீங்க. ஆனால் முதல்நிலை திரிந்து தொழிற்பெயர்னா கேடு, கோரல். கேடு, கோரல் இது திரிந்த தொழிற்பெயர். சரியாமா? இதனால் பார்த்துக்கோங்க. இருக்கா? முக்கியமானது இது. இருக்காமா? அடுத்து பார்க்கக்கூடியது கட்டுரை. கட்டுரை அடிக்கடி கேட்கக்கூடிய வினாதான் இது. கட்டுரை இருக்காமா? கட்டுரையில் என்ன கட்டுரைங்கய்யா? போகும்போது கட்டுரை எழுதுக. குமரி கடல் முனையும் வேங்கட மலைமுகட்டையும் எல்லையாக கொண்ட தென்னவர் நாட்டிற்கு, தென்னவர் திருநாட்டிற்கு புகழ் தேடி தந்த பெருமை தகைசால் தமிழனை சாரும். எழில் சேர் கன்னியாய் என்றும் திகழும் அவ்வன்னைக்கு பிள்ளை தமிழ் பேசி சதகம் சமைத்து பரணி பாடி கலமகம் கண்டு உலா வந்து அந்தாதி கூறி கோவையாத்து அணையாக பூட்டி அழகூட்டி அகமிக மகிழ்ந்தனர் சென்னா புலவர்கள். இக்கருத்தை கருவாக கொண்டு சான்றோர் வளர்த்த தமிழ் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லி 8 மார்க் சிரிவினா வரக்கூடியது. கண்டிப்பாக கட்டுரைலாவே 8 மார்க்கு. சான்றோர் வளர்த்த தமிழ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. என்ன கேட்டிங் கேட்டேன்னு சொல்லுவேன், சான்றோர் வளர்த்த தமிழ் எழுதிட்டு முன்னுரை. நான் எளிமையான முறையில் சொல்கிறேன், இதாக இருந்தாலும் உங்களுக்கு கைடு கேட்ட மாதிரி எழுதிக்கோங்க. கண்டிப்பாக ஹெட்டிங் போடு. கட்டுரை இருந்தாவே ஹெட்டிங் போடணும். சான்றோர் வளர்த்த தமிழ் இருக்காமல் உங்களுக்கு எந்த கைடில் நான் சொன்ன கைடை வேறு, உங்களுக்கு எந்த கைடில் இருக்கோ அந்த கைடில் ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ சான்றோர் வளர்த்த தமிழ் ஹெட்டிங் போட்டிக்கோங்க. முன்னுரை கண்டிப்பாக முன்னுரை முடிவுரை எழுதணும். சரி, முன்னுரை போக அண்ணன். சரி, அண்ணாய் அண்ணாய் தமிழ் அண்ணாய் அம்மாய் என்று அழைத்திடவே நாவை அசைக்க வைத்தவளே. அண்ணாய் அண்ணாய் தமிழ் அண்ணாய் அம்மாய் என்று அழைத்திடவே நாவை அசைக்க வைத்தவளே. அகரம் கற்க உறுதுணையாக இருந்தவளே. உன்னை போற்றி தொழுவதுதான் என்றன் வாழ்வின் முதற்கடமை. அழகாக இது முன்னரை கேட்டீங்க, நான் சொன்ன வச்சு எழுதிக்கலாம். இருக்காமல் கொஞ்சம் காலம்தான் ஆகும், இருந்தாலும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் அனுப்புவேன். இருக்காமல் ஃபஸ்ட்டு முன்னுரை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. முன்னுரை போட்டு ஃபஸ்ட்டு கேட்டிங் சான்றோர் வளர்த்த தமிழ் போட்டு முன்னுரை. அண்ணாய் அண்ணாய் தமிழ் அண்ணாய் அம்மாய் என்று அழைத்திடவே நாவை அசைக்க வைத்தவளே. அகரம் கற்க உறுதுணையாக இருந்தவளே. உன்னை போட்டி தொழுவது தான் என்றன் வாழ்வில் முதற்கடமை. இது முன்னரே எழுதிடுவீங்க. சரி, முதன் மொழியே. அடுத்த 2வது கேட்டிங் முதன் மொழியே இருக்கா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த மொழியே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழியே. நீதான் உலகின் முதல் மொழியென்று அறைகின்றார் மொழிநூல் வல்லுநர்கள். நீதான் உலகின் முதன் மொழி என்று அறைகின்றார் மொழிநூல் வல்லுநர்கள். தமிழ் மொழி தான் முதல் மொழி தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு மொழி வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சரியாமா?
கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் துளுவும் பெற்று பெருமை உற்ற திராவிடத் தாயே. கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் துளுவும் பெற்று பெருமை உற்ற திராவிடத் தாயே. உன் பெருமை எல்லாம் சொன்னவள் கால்டுவெல் பேரறிஞர் அல்லவோ. உன் பெருமையெல்லாம் சொன்னவர் யாருன்னு கேட்டனது கால்டுவெல் பேரறிஞர் அல்லவோ. கால்டுவேல் தான் இந்த பெருமையெல்லாம் சொல்லியிருக்காரு. இருக்காமா. இது பார்க்கும்பொழுது முதன்மொழியே. ரெண்டாவது கேட்டிங்கன்னா சொல்லுவேன் முதன்மொழியே. முதன்மொழியை பார்க்கும்போது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த மொழியே நீதான் உலகின் முதன் மொழி என்று அறைகின்றார் மொழிநூல் வல்லுநர்கள். கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் துளுவும் பெற்று பெருமை உற்ற திராவிடத் தாயே. உன் பெருமையெல்லாம் சொன்னவன் கால்டுவெல் பேரறிஞர் அல்லவோ. பேரறிஞன் அல்லவோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியாம்மா. இதை தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் அறிவோம். மிக்க நன்றி.